ஹலோ எவ்ரிவான், உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கேட்டுராக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி ஒரு வசனம் வாசிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் இந்த வார்த்தை நிமித்தமாக எங்களை பலப்படுத்துங்க. பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த நேரம் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஓகே, குட். ஓகே, ஏசப்பாக்கு ஃப்ளைங் கிஸ். தேங்க்யூ. ஓகே, ஒரு வசனம் வாசிக்கலாம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அதாவது இந்த வேர்டு மட்டும் நம்ம எடுத்துப்போமே. தேர் இஸ் அ டைம் ஃபார் எவ்ரி திங். ஒரு சிலருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. முன்னாடியே சொல்ல விரும்புகிறேன். அவனை உணர்த்துறாரு. என்னென்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் பிறந்த நாள் சரியில்லை, பிறந்த தேதி சரியில்லை, அதனால தான் என் வாழ்க்கை எல்லாமே தலைகீழ நடக்குது. ஒருவேளை மற்றவங்க கூட சொல்லியிருக்கலாம், நீ பிறந்த நாள் சரி கிடையாது, நீ பிறந்தது தேதி சரி கிடையாது, அதனால தான் எல்லாமே உனக்கு இப்படி கூட மற்றவங்க கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் தயவுசெய்து அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஏசப்பா உங்களை சரியான நேரத்தில் தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். உதாரணத்துக்கு கெட்டுரா பிறக்கும்போது காலையில் 6 மணிக்கு சூசனுக்கு பெயின் வந்துச்சு. மதியம் பிறந்துடுவான் அப்படின்னு சொன்னாங்க. எவ்ரிபடி வாஸ் எக்ஸ்பெக்டிங். ஆனால் அது அப்படி நடக்கவே இல்லை. வி வெயிட்டட் டில் 6:15. கரெக்டாக 6:15க்கு 2022 நவம்பர் 8 அவள் பிறந்தாள். ஸோ தெர் இஸ் அ டைம். எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான டைமை ஏசப்பா வச்சுருக்கிறாரு. அந்த டைம் படி அவர் கரெக்டாக செய்கிறார். அதனால் நீங்கள் பிறந்த தேதி ஒரு ஆசீர்வாதமான தேதி, பிறந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். அதை மட்டும் மறந்துடாதீங்க. வாங்களேன், இன்னும் கொஞ்சம் போயிட்டே பேசுவோம். அது மாத்திரம் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம காத்திருக்கிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஸோ மெனி திங்ஸ். ஒரு சில விஷயங்கள்லாம் உடனே நடந்திருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், திருமணத்துக்காக ரொம்ப நாள் காத்துட்ருப்பீங்க. இன்னும் ஒரு சிலர் வேலைக்காக ரொம்ப நாள் காத்துட்ருப்பீங்க. வேலை உயர்வுக்காக ரொம்ப நாள் காத்துட்ருப்பீங்க. எப்போ இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு முடிவு வரும்னு சொல்லி காத்துட்ருப்பீங்க. ஒரு சிலர் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருப்பீங்க. ஒரு சிலர் ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்கள் சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. பட் ஐ நோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் சம்திங் ஃபார் அ லாங் டைம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தெர் இஸ் அ ரைட் டைம் ஃபார் எவ்ரி திங். ஹீ வில் மேக் இட் ஹேப்பன். கண்டிப்பாக செய்வார். ஒருவேளை ஒரு வசனம் சொல்லுது, அதிக நாள் காத்திருப்பது இழைக்க பண்ணும், வரும் பொழுதோ ஜீவ விருட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ காத்திருக்கும் போது கஷ்டமாக தாங்க இருக்கும். ஆனால் ஜீவ விருட்சத்தை ஆண்டு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹீ இஸ் கோயிங் டு கிவ் இட். ஃபார் ஷூர் ஹீ வில் கிவ் இட். ஆனால் ஒரு சிலத்தை காத்திருக்க வேண்டிய கட்டாயத்தை நாம் இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே வரணும்னு சொல்லி அக்கா பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி ரொம்ப வருஷமாக பீன் ட்ரையிங். ஆனால் ஆண்டவர் கிட்டத்தட்ட 7-8 வருஷம் தாண்டி தான் எங்களை இங்கே அவங்கள பார்க்க ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. அப்போ ஒரு விஷயத்தை நான் இப்போ யோசிக்கிறேன். முன்னாடியே நான் ட்ரை பண்ணி வந்திருந்தேன்னா நான் மட்டும்தான் வந்திருப்பேன். ஆனால் இன்றைக்கி நான், என் மனைவி, என் பிள்ளை வர்றதுக்காக ஆண்டவர் இந்த நாளை குறித்து வைத்திருந்திருக்கிறார், இந்த வருடத்தை. அப்போது தெர் இஸ் அ டைம். அதுவும் அது அழகாக செய்வார். அழகாக செஞ்சாருங்க. நாங்கள் அழகாக இன்றைக்கி வந்திருக்கிறோம். இங்கே என்னமோ அழகாக பாருங்கள், கெட்டுறா கூட அழகாக இங்கே இருக்கிறார். ஸோ எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல். எதுவுமே அவர் தவறு செய்யலை, தவறாக எதுவும் நடக்கலை, ரைட் டைமில் செய்வார். ஒரு சிலர் இவர் ஏன் இன்னும் திருந்தலை, இவ்வளோ ஜபம் பண்ணி திருந்தலை. ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிற, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா அவங்க உக்கிரகத்துக்கு அலோவ் பண்ணார். allowed them for their mistakes. விட்டார். அப்போ தான் இவன் அடி இடி வாங்கி வருவான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அவன் வரும்போது they will have many experience. இந்த மாதிரி தப்பை திரும்ப செய்யக்கூடாது. ஒருவேளை அந்த மாதிரி காரணத்துக்கு கூட ஒரு சிலரை ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, he will allow certain things in their life. கண்டிப்பாக ஆனால் ஆண்டவர் கொண்டு வருவாருங்க. கவலையே படாதீங்க. உங்கள் ஜபத்துக்கு கண்டிப்பாக பதில் உண்டு. just wait for it. Just wait for it. It is going to happen soon. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். இன்னொரு வசனம் அழகாக சொல்லுது, தரிசனம் நிறைவேற போதான், கண்டிப்பாக நிறைவேறுமா, அது தாமதியாலாம், அது தாமதித்தாலும் அதுக்காக காத்துருன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ we need to wait for something. ஒரு வாட்ஸ்அப் பதிவு தான் நினைக்கிறேன், ஐ டோன்ட் ரிமெம்பர், நான் அதை வாசித்தேன். அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் அவங்க அம்மாட்ட போயிட்டு சொல்கிறான், அம்மா எனக்கு மீன் வேணும். ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி இப்போ கொடுக்க முடியாது, நான் நல்லா மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன், நாளைக்கு உனக்கு செஞ்சு தரேன், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக அப்படின்னு சொன்னாங்களாம். அவனுக்கு அது புரியல. என்ன மாமி, எனக்கு இப்போவே வேணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருந்தான். பட் ஆனால் அவங்க அம்மா அதை கொடுக்கல. அடுத்த நாள் அதை சூப்பராக அவனுக்கு செஞ்சு கொடுத்தாங்களாம். அப்போது அதை அவன் சாப்பிடும் போது
ஈ ஃபெல்ட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவங்க மட்டும் சொன்னாங்க, மம்மி சூப்பராக இருக்கு மம்மி, மம்மி சூப்பராக இருக்கு மம்மி. அதுக்கு தான் அவங்க அம்மா சொன்னாங்களா, அதுக்காக தான் மம்மி ஒரு நைட் வெயிட் பண்ண சொன்னேன். ஆனால் அவன் சொன்னானா, மம்மி வெயிட்டிங் இஸ் ஹார்ட் அப்படின்னு சொன்னானா. இட்ஸ் ட்ரூ, வெயிட்டிங் இஸ் வெரி ஹார்ட். ஒருவேளை ஊழியக்காரங்க எங்களுக்கே நிறைய விஷயங்கள் இந்த கேள்வி இருக்குது, எப்போ நடக்கும் எப்போ நடக்கும். என் ஒய்ஃப் நான் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, அடடா ஆண்டர் ரைட் டைமில் செய்வார், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, ஜஸ்ட் வெயிட் ஃபார் இட் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இட்ஸ் ட்ரூ, வெயிட்டிங் இஸ் ஹார்ட். ஆனால் அது வரும்போது இட் இஸ் கோயிங் டு பி a beautiful one. இன்னைக்கு கூட ஆண்டவங்கிட்ட ஒரு விஷயத்தை ப்ராமிஸ் பண்ணுறாரு, என்னென்னா He is going to do something beautiful. உங்களுக்காக அதை அழகாக மேரினேட் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு வரப்போகுது. நம்ம எல்லாரும் ப்ரேயர் பண்ணலாமா? கிட்ட ப்ரேயர் பண்ணலாமா? ப்ரேயர் பண்ண என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ண என்ன பண்ணணும்? இப்படி பார்க்கணுமா? ஓகே, எல்லோரும் ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள இயேசுப்பா, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி. இந்த வேலையில் எங்களோட பேசுனீங்க, எங்களை பலப்படுத்துனீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே உற்சாகப்படுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, தரிசனம் உண்டு சுவாமி, குறித்த காலத்துக்கு தரிசனம் உண்டு. ஆண்டவரே, அது தாமதித்தாலும் காத்திருன்னு சொன்னீங்க. ஏன்னா அது பெஸ்ட்டாக நீங்கள் எங்களுக்கு செய்ய போகிறீங்க. இட் இஸ் கோயிங் டு பி அ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் லார்ட். நாங்கள் காத்திருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அற்புதம் செய்வீங்க. பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அற்புதம் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். என்கரேஜ் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். உன் வார்த்தையின் படி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you so okay, thank you so much. God bless you all. தொடர்ந்து ஹை கிட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அவனோட பெரிதான கிருபையில் இங்கே ஒரு சில மீட்டிங்ஸ் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதை நல்லா செய்ய எங்களுக்கு பலன் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அவனோட கைடன்ஸ் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. God bless you all. Thank you. Bye bye. கிட்ஸ் பை பை சொல்லு. பை பை. நாங்கள் இந்த பக்கம் போகிறோம்.